Daily. Taste the Daily. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? புதிய கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசாங்கம் சொல்றதுல இந்த பிஏ பிஎஸ்சி சேரணும்னாலும் அவர்களுக்கும் நுழைவுத் தேர்வு. ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏத்துக்கிறீங்களா? பரீட்சை எழுதிட்டு வரீங்களா? நுழைவுத் தேர்வு எழுதி நீட்டு மாதிரி எம்பிபிஎஸ் சேரணும்னா நீட்டு இருக்குதுல்ல. அப்ப அந்த மாதிரி இனிமேல் விழுப்புரம் காலேஜில் பிஏ பிஎஸ்சி சேரணும்னாலும் நீங்க நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். ரெடியா? வாயத்தரங்க தயார்னா சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஆகும் நுழைவுத் தேர்வு வச்சா? எல்லாம் கிராமத்துல இருந்து மார்க் வாங்கி +2 பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இங்க வந்து சேர்றோம். அதை விட்டுட்டு நுழைவுத் தேர்வுலேயே முக்கால்வாசி பேர் அவுட்டு. அதுவும் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நுழைவுத் தேர்வு வந்துட்டா +2 படிக்கும்போது அதை படிக்கிறத விட நுழைவுத் தேர்வு எக்ஸாம்னு ஒன்று நடத்துவான். டுட்டோரியல் காலேஜ் மாதிரி அது ஒன்று நடத்துவான். அதில் போய் பணம் கொடுத்தா அதில் படிக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடம். உங்ககிட்ட சொன்னால் உங்களுடைய தங்கச்சி தம்பிங்களுக்காவது நீங்கள் இதெல்லாம் புரிய வைப்பீங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக இந்த நுழைவுத் தேர்வையும் அதெல்லாம் கொண்டாடுறான். 3வது 5வது 8வதுக்கு உண்டு. காலேஜில் போய் சேர்றதுனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே முதல்ல நுழைவுத் தேர்வு இருந்தது. அதை தூக்கி எறிந்தவர் தலைவர் கலைஞர். கலைஞர் சாதாரணமா இல்ல, இந்த கல்வி வளர்ச்சிக்காக 1924 இருந்தே ஆரம்பிச்சவர். பிறந்து அதற்கு பிறகு தன்னுடைய 13வது வயதில் 37 அவர் இந்த பெரியாருடைய மண்ணிலே சேர்ந்து பெரியாரோடு சேர்ந்து அவர் போராடியவர். இந்த இயக்கத்திற்காக குரல் கொடுத்தவர். நீ ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று 1937 குரல் கொடுத்த ஒருவர் தான் நம்முடைய கலைஞர் அவர். மும்மொழி ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்கம்மா. மும்மொழி படிக்கலாமா? 2 மொழியே கஷ்டமாகுது. இங்கிலீஷும் தமிழும் படிக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. மும்மொழி எந்த மொழி வேணாலும் படிங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 3 மொழி படித்து அதை நீங்கள் பாஸ் பண்ணாதான் மேலே போகலான்னா ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் மகளிர் ஒத்துக்கிறீங்களா? மும்மொழி அது கம்பல்சரியாக இருக்கக்கூடாது தான் முதலமைச்சர் தளபதி அவர்கள் நேற்றைக்கு கூட உறுதியாக சொல்லி இருக்கிறார். மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, இருமொழி கொள்கை இருந்தால் போதும். ஒன்று ஆங்கிலம், மற்றொன்று தமிழ். இதை படிக்கிறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் நான் ஹைஸ்கூல் வரல, அப்போல்லாம் தமிழ் மீடியம் தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜுக்கு போனால் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், தமிழே சொல்ல மாட்டாங்க. நான் கடலூர் காலேஜில் பியூசி படித்தேன். பியூசி அப்போல்லாம் பியூசின்னு பேர் இருக்குது, ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ். அந்த பியூசி படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். வாத்தியார் தமிழே பேச மாட்டார், தமிழ்லே சொல்ல மாட்டார். இங்கிலீஷ் மீடியம் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்தது. ஆனால் ஒன்லி இங்கிலீஷ் மீடியங்கிறது 1964-65 ஆங்கில வழி மட்டும்தான் கல்லூரிகளிலே இருந்தது. அந்த ஆங்கில வழி படிக்கும்போது நெல்லிகுத்தர் ஒருத்தர் சண்முகம்னு எனக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், இவர் மாதிரி தான் அவரும் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்ட அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். லா ஆஃப் ஃப்ளோட்டிங், யூ நோ வாட் இஸ் லா ஆஃப் ஃப்ளோட்டிங் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் ஏந்திரிச்சு கேட்டேன், சார் லா ஃப்ளோட்டிங்னா தமிழில் என்ன சார்னு கேட்டேன். ஏன்னா தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு வந்தேன் இல்லையா, அதனால் நான் கேட்டேன் லா ஃப்ளோட்டிங்னா தமிழில் என்ன சார், தமிழிலே கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ், ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு போட்டார். அப்புறம் வீட்டுக்கு போய் டைரி எடுத்து பார்த்தேன். லா ஆஃப் ஃப்ளோட்டிங்னா மிதத்தல் விதின்னு. அதோட பாவி வாஜார் மிதத்தல் விதின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் 8வது 9வதுலேயே படித்தது தான் மிதத்தல் விதி. அது எப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதை கூட சொல்ல மாட்டேன். அப்படி இருந்த காலம். ஆங்கிலமும் தமிழும் இருக்கிற பொழுதே தமிழிலே சொல்லக்கூடாது என்று பேசக்கூடாது என்று இருந்த காலம். இப்போ படித்தவங்க எங்களுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும். இப்போ அப்படி இல்லை. நான் இதே கல்லூரியில் இருக்கும்போது ஆங்கில வழி இருந்தது, தமிழ் வழி இருந்தது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும், தமிழ் மீடியமும் இருக்கும். அப்போ இந்த தமிழ் வழியிலே படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் கொண்டாந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.